என் அன்புக்கும் பாசத்திற்கும் இயேசுவிலே என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான மாலை வணக்கம். இந்த பெரிய நாளிலே பரிசுத்த ஆவியினுடைய இந்த திருநாளிலே என்னை இந்த சபைக்கு அழைத்து நான் உங்களோடு இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் படித்ததற்காக for giving me this special invitation, நான் உண்மையிலேயே உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை, குறிப்பாக டாக்டர் சிந்தியா அவர்களுக்கு, அவர்கள் தான் என்னை அழைத்தார்கள், அவர்களுக்கும் நம்ம ஆயர் அவர்களுக்கும் சிறப்பான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இவ்வாறு திருச்சபைகளோடு ஒன்றாக இணைந்து பணி செய்வது ஒன்றும் புதியதல்ல. It's not something new that I work with all the Protestant churches. You may have heard of a very important person called Dr. Robert Gurusamy. You have heard of him, no? Robert Gurusamy was the leader of the ecumenical movement in Madras. சென்னையில் உள்ள அந்த அந்த அமைப்பிலே அவர் தலைவராக இருந்தார். அவரோடு சேர்ந்து நான் 20 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். அங்கே நாங்கள் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல, மற்ற எல்லா திருச்சபைகளும், லூத்தரனாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐயாக இருந்தாலும் சரி, பென்டெகோஸ்டலாக இருந்தாலும் சரி, செவன்த் டே அட்வென்டிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரோடு சேர்ந்து நாங்கள் அனைவரும் பணி செய்தோம். அதோடு மட்டுமல்லாமல் மற்ற சகோதரர்களையும் அவர் அழைத்தார். அதாவது நமது இந்து சமய சகோதர சகோதரிகளையும் மற்றும் ஜெயின், புத்திசம், இஸ்லாம் எல்லாத்தையும் சென்ற சகோதர சகோதரிகளும் அழைத்து ஒருங்கிணைத்து நாங்கள் சிறப்பாக ஒரு 20 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறோம். அந்த பணியிலே நான் கண்ட ஒரு கடவுளுடைய பெரிய அருள் கூட என்னவென்றால், சமயங்கள் வேறுபடலாம், கொள்கைகள் வேறுபடலாம், நம்முடைய வேத புத்தகங்கள் வேறுபடலாம், ஆனால் நாம் அனைவரும் ஒரே கடவுளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த கடவுள் உண்மையும் ஒளியும் வழியுமாக இருக்கிறார். அங்குதான் தூய ஆவியினுடைய செயலாக்கம் நமக்கு தெரிகிறது. எவ்வாறு பல்வேறு விதத்திலே இந்த பரிசுத்த ஆவி வழிநடத்துகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அந்த மாபெரும் மனிதரை நினைத்தவர், நான் இங்கு சென்னையிலிருந்து இங்கு வருவதற்கு முன்னால் முதல் நாள் தான் அவர் இறந்தார். 95 வயதில் இறந்தார். அவருக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இது அருமையான சமயம் அவரை நினைத்து பார்க்க. அதே போன்று இன்னொரு பெரியவர் டாக்டர் ஸ்பர்ஜன் என்பவர், அவரும் சிஎஸ்ஐயில் மிக பெரியவர். அவர் யுனைடெட் போர்டு ஆஃப் இந்தியா, யுனைடெட் போர்டு ஆஃப் ஏஷியா என்று ஹாங்காங்கில் இருக்கிறது, அதனுடைய இந்தியன் கிளைக்கு அலுவலராக அவர் பணியாற்றுகிறார், ஆஃபீஸராக பணியாற்றுகிறார். அவரோடு சேர்ந்து நான் பணியாற்றி, நாங்கள் நம்முடைய இந்திய நாட்டில் மட்டுமல்ல, நாங்கள் இருவரும் ஒரு 6 முறையாவது இலங்கைக்கு சென்றிருக்கிறோம். மட்டக்களப்புக்கு, பெட்டிக்குலாவுக்கு சென்றிருக்கிறோம், ஜாப்னாவுக்கு சென்றிருக்கிறோம். அங்குள்ள எல்லா திருச்சபைகளோடும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்பொழுது அதனுடைய விளைவாக வருகின்ற நான் அடுத்த வாரம் நான் சென்னைக்கு சென்ற உடனே நாங்கள் அதை திட்டமிடவிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் இதனுடைய விளைவாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உழைத்ததின் பயனாக அங்கே 3 சமுதாய கல்லூரிகளை மட்டக்களப்பில் உருவாக்கி, ஜான்ஸ் காலேஜ் என்று இலங்கை திருச்சபை நடத்துகிற அந்த பள்ளியிலும் நாங்கள் இந்த சமுதாய கல்வி உருவாக்க நாங்கள் முயற்சிகள் எடுக்கப் போகிறோம்.
இந்த முயற்சியிலே பெரும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அவை நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் எல்லாம் ஒன்றுதான். இதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. நாம் எல்லாம் ஒன்றுதான். ஒரே கடவுளைத்தான் நம்புகிறோம், ஒரே தூய ஆவியை தான் நம்புகிறோம். அந்த தூய ஆவியானவர் தான் அவர் சென்று எல்லாருக்கும் தெளிவை ஏற்படுத்துகிறார், எல்லாருக்கும் தன்னுடைய ஒளியை கொடுக்கின்றார். அந்த ஆவியை பற்றி பேசுவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவை இன்று ஒரு சின்ன ஜெபத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். தூய ஆவியே எழுந்து வாரும், எங்களை உம்முடைய வல்லமையால், உம்முடைய ஆற்றலால், உம்முடைய சக்தியால், உம்முடைய ஒளியால் நீ நிரப்பியருளும். எங்களை திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எங்களுக்கு தெளிவை உண்டாக்கும். நாங்கள் இயேசுவின் சீடர்களாக, தோழர்களாக, ஒருவருக்கொருவர் துணை செய்து நாங்கள் வாழ, அன்பு செய்து வாழ எங்களுக்கு உம்முடைய அருள் தாரும். ஏனென்றால் நம்முடைய எல்லா திருச்சபையுமே நாம் திருத்தூதர் பணியிலிருந்து பெறுகின்ற அந்த வாசகத்தை பார்க்கிற பொழுது, இன்றுதான் திருச்சபை என்ற ஒரு அமைப்பு பிறந்தது. பரிசுத்த ஆவி என்று அன்னை கன்னிமரியாயின் மீதும் அங்கிருந்த அந்த 120 சீடர்கள் மீதும் எழுந்து வந்தாரோ, அந்த தீப்பிழம்பின் நாவின் வடிவாக எழுந்து வந்தாரோ, அன்றுதான் உண்மையிலேயே நம்முடைய திருச்சபை பிறந்தது. அதற்கு பிறகு வரலாற்றிலே நாம் பிரிந்து போயிருக்கிறோம், நாம் வெவ்வேறு திருச்சபைகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவிதான் எல்லாவற்றையும் இயக்கியவராக நாம் நம்முடைய வேதத்திலே படிக்கின்றோம், அதை வாசிக்கின்றோம், அதை பற்றி தியானிக்கின்றோம். அவை இன்று இந்த தூய ஆவியினுடைய பெருநாளிலே நான் என்னுடைய அருளுரையை 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியாக நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏதோ நாம் இங்கு வந்தோம், இந்த மாலை நேரத்திலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டோம் என்று இல்லாது, உங்கள் மனத்திலே இது பதிய வேண்டும், ஆழமாக பதிய வேண்டும். அது பதிவது மட்டுமல்லாமல் அது செயலாக்கப்பட வேண்டும். We get so many messages, but they don't become actions. They don't become life. அதனால் இன்னைக்கு நாம் கேட்கின்றவையெல்லாம் நம்முடைய வாழ்விலே செயலாக்கப்பட வேண்டும். They should become actions. They should become life. அதிலே முதல் பகுதி, இந்த தூய ஆவியார் அவர் எங்கே இருக்கிறார்? அன்புக்குரியவர்களே, அவர் வேறு எங்கும் இல்லை, நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இதயத்திலும் அவர் இருக்கிறார். ஆகவே புனித பவுல் அடிகளார் சொல்லுவார், உங்களுடைய இதயம் தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயமாக இருக்கிறது. You are the temples of the Holy Spirit. We are the temples of the Holy Spirit. இதை எப்படி நாம் கண்டுகொள்வது என்பதற்கு ஒரு 3 எடுத்துக்காட்டுகளை கூறி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தூய ஆவியார் எப்படி செய்கிறார் என்பதை பற்றி. The first instance is the picture of silence என்ற ஒரு சிறிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஜெர்மனி நாட்டிலே ஒரு பெரிய போட்டி நடக்கிறது. அந்த போட்டி யாருக்கு என்றால், உலகத்திலே மிகச்சிறந்த ஓவியர்கள், between the painters of the world, the best painters of the world, அவங்கெல்லாம் ஒன்றா வந்திருக்கிறாங்க. 300 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் இந்த காம்படிஷன் போட்டி வைத்து 2 பெஸ்ட் பெயிண்டர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. They choose the 2 best painters, மிகச் சிறப்பாக வரையக்கூடியவர்கள். அவள் இருவருக்கும் 2 பக்கமும் போர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எல்லா கலர் பென்சில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது வேணாலும் அவங்க பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் the theme is silence. அமைதியை பற்றி அவர்கள் பெயிண்ட் செய்ய வேண்டும். முதலில் இந்த பக்கம் டாக்டர் சிந்தியா சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டர் வருகிறார். வந்து ஒரு படம் வரைகிறார். அந்த படம் எப்படி இருக்குது என்றால், அது ஒரு மாலை நேரம்.
சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. சுற்றியுள்ள மரங்களிலே எந்த அசைவும் இல்லை, அப்படியே அது அசையாமல் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியது ஒரு குளம், அது தேங்கிய குட்டை. அந்த தண்ணீரில் கூட சலனம் இல்லை. There is no movement in the water. அப்படி அந்த படத்தை அவர் வரைந்த உடனே எல்லோரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பினார். They all clapped because they said, this is silence, we understand. Because there is no movement. We always think silence is, there should be no movement, everything should be quiet, and we are happy about it. Except one man was sitting on Ayer's side. He did not stand up and clap. He said, this is not the true picture of silence. இது இல்லை என்று சொல்லி அவர் செல்கிறார் இந்த பக்கம். அதிலே வரைகிறார். என்ன வரைகிறார்? ஆர்ப்பரித்து வரக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியை வரைகிறார். நீங்கள் நயகரா ஃபால்ஸுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க, நிறைய பேர் நிச்சயமாக. இங்கே நியூயார்க்கில் இருக்கவங்க ரொம்ப பக்கம், பஃபலோ பக்கத்தில் நானும் போயிருக்கிறேன். பயங்கர சத்தம், இரைச்சல். நாம் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் குற்றாலம் அருவிக்கு சென்றால், இப்பொழுது கூட குற்றாலத்தில் யாரும் குளிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இந்த 3 நாட்களாக. ஏன்னா நீர்வீழ்ச்சி அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர், இந்த தண்ணீருக்கு ஆற்றல் இருக்கிறது. சத்தம் கேட்கும், அவ்வளோ சத்தமும் கேட்கும். பல மைல் தூரத்திலே நமக்கு சத்தம் கேட்கும். அப்படிப்பட்ட சத்தம் கேட்கிறது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இது என்ன, இது எப்படி சைலன்ஸ் ஆக முடியும்? இவ்வளோ சத்தம் கேட்குது, இவ்வளோ இறைச்சல் கேட்குது, இது எப்படி சத்தமாக முடியும்? There's so much of noise. அவசரம், இன்னும் மை பிக்சர் இஸ் நாட் அட் கம்ப்ளீட், நான் வரைஞ்சி முடிக்கல, நீ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர்வீழ்ச்சியை வரைகிறார். அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்திலே ஒரு மரத்தை வரைகிறார். He draws a picture of a tree. அதை பார்த்தவுடன் எல்லாரும் சொல்றாங்க, இந்த ட்ரீ எப்படி சைலண்ட் ஆக முடியாது, இருக்கவே முடியாது. என்றால் அதனுடைய கிளைகள் எல்லாம் ஆடுகின்றன. அந்த மரமே பேத்து போகிற போது இருக்கிறது. இன்னும் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கிளையை மட்டும் எடுத்து எங்கே அந்த நீர்வீழ்ச்சி தரையில் விழுகிறதோ அந்த இடத்துல வைக்கிறார். எல்லாம் சிரிக்கிறாங்க. இது என்ன பேர், இது என்ன விளையாடுதா, முட்டாத்தனமாக இருக்குது, பைத்தியகாரத்தனமாக இருக்குது, இதை போய் சைலன்ஸ்னு யாராவது சொல்லுவாங்களா? மை பிக்சர் இஸ் நாட் எட் கம்ப்ளீட், he says. கடைசியில் அந்த ஒரு கிளையிலே அழகாக, அந்த கிளையினுடைய ஓரத்திலே ஒரு பறவையினுடைய கூட்டை வரைகிறார். நெஸ்ட் ஆஃப் அ பேர்ட். And there is a very nice bird sleeping in that branch. அப்போதான் எல்லாருக்கும் புரியுது, நாமெல்லாம் இவரை தவறாக எடுத்தோம். இல்லை, இதுதான் உண்மையான சைலன்ஸ். அதர் ஒன் இஸ் பாசிவ் சைலன்ஸ். இது டைனாமிக் சைலன்ஸ். இதில் உயிரோட்டம் இருக்கிறது இந்த அமைதியிலே. அன்புக்குரியவர்களே, இதுதான் தூய ஆவி. ஒத்துக்கிறீங்களா? யாரும் சொல்ல மாட்டீங்களா? இதுதான் தூய ஆவி. தூய ஆவி எப்படி செயல்படுகிறார்? அவர் பெரிய ஆரவாரம் செய்வதில்லை, ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை, பெரிய ஒரு இதெல்லாம் செய்வதில்லை. அமைதியாக நம்மை வழிநடத்துகிறார், நமக்கு வழிகாட்டுகிறார். நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும் தான். இந்த சத்தம் நிறைந்த இந்த உலகத்தில், உலகம் பூரா சத்தமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். நான் இப்போ நியூயார்க்கில் பார்க்குறேன், இந்த காரை லேசாக நிறுத்தி விதம்னா உடனே ஹார்ன் அடிச்சிடறாங்க. 4 கார் அடிக்குது ஒரே நேரத்தில். அதையும் நான் பார்க்குறேன், சத்தம். அதை விட நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இன்னும் சத்தம், எக்கச்சக்கமான சத்தம் கேட்கும். இந்த சத்தங்களுக்கு மத்தியிலே அந்த சிறிய பறவையைப் போல அந்த தூய ஆவி நம்முள் இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சியாகும். அந்த ஓவியருக்குத்தான் உலகத்தின் தலை சிறந்த ஓவியர் என்ற பரிசும் பட்டமும் கொடுக்கப்பட்டது. அன்புக்குரிய இரண்டாவது நிகழ்ச்சியாக, என்னுடைய முதல் பகுதியிலே இரண்டாவது நிகழ்ச்சியாக நான் சொல்ல விரும்புவது ஒரு அழகான நாவல், புதினம்.
அதை எழுதியவர் ஹெர்மன் ஹெஸ்ஸே என்ற ஒரு ஜெர்மன் நாவலிஸ்ட். அவர் அதற்கு இட்ட தலைப்பு சித்தார்த்தா. சித்தார்த்தா நம்முடைய புத்தர் அல்ல. சித்தார்த்தாவுக்கு இன்னொரு பெயர். அவர் அந்த என்லைட்டன்மெண்ட் அடைவதற்கு முன்னால் அவருக்கு இருந்த பெயர் சித்தார்த்தா என்பது. அந்த சித்தார்த்தா அல்ல, இது அவருடைய இந்த நாவலுக்கே எழுதிய அவர் இட்ட பெயர் சித்தார்த்தா என்பதாகும். இதனுடைய கதை என்னவென்றால், இது ஒரு 75 பக்கம் உள்ள நாவல் தான். இதை நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்திருக்கிறேன். நான் இன்னும் இந்த நாவல் என்னுடைய மனதை விட்டு அகலவில்லை. ஏனென்றால் இந்த நாவல் அப்படிப்பட்ட ஒரு அருமையான செய்தியை கொடுக்கக்கூடிய நாவல். அந்த நாவலில் இந்த சித்தார்த்தா என்ற இளைஞன் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறான், இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறான். நான் எங்கே மனநிறைவு அடைய வேண்டும் என்று தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். நான் எங்கே அர்த்தமான வாழ்க்கையை வாழ முடியும் என்றெல்லாம் அவன் நினைக்கிறான். How I can live a meaningful life, Lord show me. ஒன்றும் கிடைக்கவில்லை. அவன் லைப்ரரிஸ்க்கு போகிறான், கிடைக்கவில்லை. புத்தகங்களை படிக்கிறான், கிடைக்கவில்லை. குருக்களிடத்தில் செல்கிறான், பெரிய ஞானிகளிடத்தில் செல்கிறான், அவர்களும் அவனுடைய கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மை லைஃப்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? வேர் டு ஐ ஃபைண்ட் மை காட்? இதான் அவன் கேட்கக்கூடிய கேள்விகள். கிடைக்கவில்லை. சிறிது நாள் கழித்து அப்படியே டிஸ்கரேஜ் ஆகி விட்டுறான். இனிமேல் நமக்கு வேண்டாம் இது, நம் பாட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையை சராசரியாக சாதாரணமாக வாழ்ந்து விடுவோம் என்று நினைக்கிறான். ஒரு நாள் அவன் தான் வாழ்ந்த அந்த கிராமத்தில் உள்ள அந்த கிராமத்தின் பக்கத்தில் ஓடுகிற ஒரு குளக்கரைக்கு வருகிறான். ஒரு சின்ன ஆறு ஓடுகிற ஒரு ஓடை. அந்த ஓடைக்கு பக்கத்தில் வருகிறான். அங்கே அவன் காக்கின்ற காட்சி, சூரியனுடைய ஒளி அந்த ஓடுகின்ற நீரிலே பட்டு கொண்டிருக்கிறது. சூரியனுடைய ஒளி அவன் ஓடுகின்ற அந்த நீரிலே பட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவன் சொல்கிறான், I have now discovered the meaning of my life. அதாவது ஆங்கில இலக்கியத்தில் சொல்லுவார்கள், நான் ஆங்கில இலக்கியத்தை படித்தவன், அதனால் ஆங்கில இலக்கியத்தில் சொல்லுவார்கள், this is an open ended novel என்று சொல்வார்கள். அதாவது அதுக்கு உண்மையான ஒரு முடிவு இருக்காது, அந்த முடிவை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அதை மறந்து முடிச்சு விடுகிறான். அப்படியே இந்த நாவல் முடிந்து விடுகிறது. அதுக்கு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ரொம்ப நாளாக எனக்கு இந்த நாவல் விளங்கவில்லை, புரியவில்லை. எவ்வளோ படித்திருந்தும், எத்தனையோ கோர்சஸ் எல்லாம் அட்டன் பண்ணி தியாலஜி, பிலாசபி எல்லாம் பண்ணாலும் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு நாள் இதே மாதிரியாக நான் திருச்சி நகரத்தில் உள்ள காவேரி ஆற்றிலே சென்றேன். காவேரி ஆற்று ஓரத்தில் அப்படியே நான் ஒரு வாக்காக சென்று கொண்டிருந்த பொழுது இதே காட்சியை நான் பார்த்தேன். சூரிய ஒளி ஓடுகின்ற இந்த காவேரி ஆற்றின் ஓட்டத்திலே படுகிறது. அப்படி படுகின்ற பொழுது நாம் கூர்ந்து நோக்கினால், உற்று நோக்கினால், அங்கே நாம் 3 நிலைகளை காண முடியும். ஒன்று, மேலே கலங்கிய நீர், மஞ்சள் மஞ்சேன்னு கலரில் இருக்கும், ஒரு மாதிரி கலங்கின ஒரு நீர், நம்ம அதை பார்த்தாலும் பிடிக்காது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மண் தெரியும். அந்த நீர் ஓடுகின்ற அந்த ஓட்டத்தினுடைய மண் தெரியும். அந்த மண்ணோட கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா தெளிந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஆற்றிலே அந்த தெளிந்த நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் இந்த ஒரு நதியினுடைய 3 நிலைகள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 3 நிலைகள் இருக்கின்றன. எங்கே நாம் தூய ஆவியை கண்டுபிடிப்பது என்பதற்கு இதை ஒரு எடுத்துக்காட்டாக உங்களிடத்தில் நான் கூறுகிறேன். 3 நிலைகள் என்று சொன்னால், அந்த கலங்கிய நீராக இருக்கிறது அல்லவா, அது நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா விதமான அனுபவங்கள், நிகழ்ச்சிகள், பாசிட்டிவ், நெகட்டிவ், கன்ஃபியூஷன், டெத்ஸ், லாஸஸ், disappointments, failures, and you can call anything you like, whatever is happening in our life. நாம் தமிழகத்தில் பிறந்தோம், வளர்ந்தோம், இப்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் நிகழ்ச்சிகள். எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன. நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது சென்ஸ் வருதா? சொல்லுங்கள், சென்ஸ் வருதா? வரவே வராது. இங்கே ஒன்று நடந்திருக்கும், அங்கே ஒன்று நடந்திருக்கும், அங்கே ஒன்று நடக்கும், இங்கே ஒன்று நடக்கும். இதையெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு தெரியாது, அந்த லிங்க் கிடைக்காது.
நாம் ஏன் அமெரிக்காவில் இருக்கிறோம் என்று சொல்லி கேட்டாலும் கூட அதுக்கு பதில் கிடைக்காது. ஏதோ ஒன்று நடந்தது, யாரோ ஒருவர் நல்லவர் நமக்கு ஹெல்ப் பண்ணார், நம்ம இங்கே வந்திருக்கிறோம், இங்கே நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறோம், கடவுள் நம்மளை ஆசீர்வதித்திருக்கார் என்று தான் நாம் சொல்லவே ஒழிய இது எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது, இது கடவுளுடைய திட்டமா என்றெல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. தட்ஸ் கால்டு ஃபிசிக்கல் லெவல், மேலோட்டமாக நாம் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய லெவல். இன்னொரு லெவல் இருக்கிறது வாழ்க்கையில், அதுதான் அந்த மண். அந்த மண்ணினுடைய நிலை என்னவென்றால் அது சைக்கலாஜிக்கல் லெவல். டாக்டர் இருக்காங்க இங்கே சிந்தியா, சைக்கலாஜிக்கல் லெவல். மெனி டைம்ஸ் வி சே when people are sick, you are not physically sick, you are psychologically sick. You think you are sick, therefore you are sick. Correct? You think you are sick, but you are not actually sick. இப்போ எக்ஸாமின் யுவர் பாடி எல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு டாக்டர் எனக்கு தெரியல எந்த சிக்னஸ் இல்லை, ஆனால் சைக்கலாஜிக்கலி யூ டெல் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் சிக், therefore you continue to be sick. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் வந்து இஸ் இமோஷனல் லெவல். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு அனுபவம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இமோஷன் இல்லாமல் இருக்கிறதா? நான் டாக்டர் சிந்தியாவை பார்க்கும் பொழுது ஒன்று எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, இல்லைன்னா எனக்கு பிடிக்கல. ஐ லைக் ஹர், ஐ டோன்ட் லைக் ஹர், ஃபினிஷ்ட். போத் ஆர் இமோஷன்ஸ். ஐ டூ சம்திங் வெரி நைஸ், ஐ திங்க் ஐ ஷுட் சக்சீட் இன் திஸ், ஐ எம் டையிங் ஃபார் சக்ஸஸ். நான் எப்படியாவது வெற்றி அடைய நினைக்கிறேன், அது எனக்கு சக்ஸஸாகவும் இருக்கும், ஃபெயிலியராகவும் இருக்கும். அதனால் என்னுடைய மனதில் வருத்தங்கள், சோகங்கள் ஏற்படும், மகிழ்ச்சியும் ஏற்படும். அவை எல்லா விதமான அனுபவங்களும், வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய அனுபவங்கள் சைக்கலாஜிக்கலி எல்லாமே வந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலைமை தான். நாம் சொல்ல வேண்டும் என்றால் தமிழிலே அழகாக சொல்கிறார்கள், நாம் எல்லாம் உணர்ச்சி குவியல்கள். We are bundle of emotions. Many of them are very contradictory. மாறாக நமக்கு வருகிறது. இதுதான் சைக்கலாஜிக்கல் லெவல் ஆஃப் லைஃப். நிறைய பேர் இந்த பிசிக்கல் லெவலை விட்டும் சைக்கலாஜிக்கல் லெவலுக்கு கீழே வர்றதில்லை, கீழே வரமாட்டாங்க. நீங்கள் இந்த பிசிக்கல் லெவலை விட்டு சைக்கலாஜிக்கல் லெவலை விட்டு நீங்கள் அமைதியாக இருந்து, அதைத்தான் நாம் ஜெபம் என்று சொல்லுகிறோம். Prayer is a presence. ஜெபம் என்பது ஒரு பிரசன்னம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நமக்கு தெளிவை உண்டாக்குகிறார், நமக்கு வழிகாட்டுகிறார். இந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் தான் நாம் தூய ஆவியை கண்டுபிடிக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த தூய ஆவி இருக்கிறார், அவர் வசிக்கின்றார். அழகான பாடல்கள்லாம் இப்போ பாடியிருக்கோம். அன்பின் ஊற்றாக இருக்கக்கூடிய ஆவியே எல்லாம் பாடுகிறோம். அப்படியெல்லாம் பாடுகின்ற பொழுது அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்றால் அவர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். ஆனால் நாம் அந்த ஆவியை கண்டுகொள்ள வேண்டும். We have to discover the spirit in our hearts. நம்முடைய உள்ளத்திலே வாழக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலை நாம் ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய முதல் பகுதி, தூய ஆவி யார் என்பது. மற்ற பகுதிகளெல்லாம் சுருக்கமாக நான் முடித்து விடுவேன். இரண்டாவது பகுதி, இந்த தூய ஆவியார் நமக்கு எவ்வாறாக இருக்கிறார். நம்முடைய வேத புத்தகத்திலிருந்தெல்லாம் சொல்லலாம். நான் நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கவில்லை, நான் அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, அவர் நம்மை வழி நடத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் 72 ஆண்டுகள் முடித்திருக்கிறேன். 43 ஆண்டுகள் குருவாக நான் பணி செய்திருக்கிறேன். ஒரு இயேசு சபை துறவியாக நான் 53 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே நான் தான் முதல் பையன். ஆனால் நான் இன்று உறுதியாக சொல்ல முடியும், அன்புக்குரிய நண்பர்களே, இறைவன் நம்மை வழிநடத்தவில்லை என்றால் நாம் இந்த நிலைக்கு இன்று இருக்க முடியாது. இறைவன் நம்மை வழிநடத்தவில்லை என்றால், if God has not guided us, we won't be what we are today. ஆகவே வழிநடத்துகிறவர் யார்? அவர்தான் தூய ஆவியானவர்.
இரண்டாவது, தூய ஆவியானவர் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறார், ஒரு அரணாக இருக்கிறார், ஒரு கோட்டையாக இருக்கிறார். நாம் இந்த சங்கீதங்களிலே திருப்பாக்களிலே வாசிக்கிறோம் அல்லவா? அவர் ஒரு பாதுகாப்பு கவசமாக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். மூன்றாவதாக, அவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அவர் நமக்கு சக்தி கொடுக்கின்றார், ஆற்றல் தருகின்றார். நான்காவதாக, அந்த தூய ஆவி நமக்கு ஒரு துணையாளராக, தந்தை ஆயர் அவர்கள் வாசித்தார்கள், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், ஒரு ஆறுதல் கொடுக்கின்றவரை அனுப்புவேன், என்னுடைய தந்தை உங்களுக்கு சொன்னதையெல்லாம் தெளிவாக்குகின்ற ஒருவரை அனுப்புவேன், நான் சொல்வதைத்தான் அவரும் சொல்லுவார். ஆகவே நமக்கு ஒரு துணையாளராக, ஆறுதல் கொடுப்பவராக அந்த பரிசுத்த ஆவி இருக்கிறார். நான்காவதாக. ஐந்தாவதாக, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, மாசு நிறைந்த உலகத்திலே, பாவம் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது உலகத்தில். நாட் only individual sin but also social sin everywhere. I'm not saying about America, I'm not saying about India. Equally, India is also, how much a persecution Christians are going through, how many churches are being thrown down and burnt, how many Bibles are burnt, how many people are persecuted. All this is social sin. It is done by groups of people who kill people just for the sake of religion. இப்படியெல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த தூய ஆவியானவர் நம்மை புனிதப்படுத்துகின்றார், நம்மை அர்ச்சிக்கின்றார், நமக்கு வழிகாட்டுகின்றார். இந்த ஐந்தையும் நாம் இரண்டாவது பகுதியாக தூய ஆவியினுடைய பண்புகளாக வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, நமக்கு வழிகாட்டுகின்றார். இரண்டு, நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறார், அரணாக கோட்டையாக இருக்கிறார். மூன்றாவது, நம்மை உறுதிப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். நான்காவது, நமக்கு துணையாக ஆறுதல் அளிப்பவராக வருகிறார். ஐந்தாவதாக, நம்மை புனிதப்படுத்துகிறார். என்னுடைய அருளுரையினுடைய மூன்றாவது பகுதியாக நான் சில வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதலிலே திருத்தூதர் பணியிலே வாசிக்கிறோம். இந்த சீடர்கள் எல்லாம் யார்? செம்படவர்கள், நாலேஜ் இல்லாதவங்க, அறிவில்லாதவங்க, அதாவது படித்தறிவில்லாதவங்க, செம்படவர்கள், சாதாரணமானவர்கள், சாமானியர்கள், எல்லாம் மீனவர்கள். இவர்களெல்லாம் ஆண்டவர் அழைத்தார். அழைத்த அந்த அவர்கள் பயந்து நடுநடுங்கி, அப்பர் ரூம் என்ற இடத்திலே நீங்கள் புனித பூமிக்கு சென்றால் அந்த புனித அறையை பார்க்கலாம். அந்த அறையிலே மரியன்னையோடும் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இயேசு மேலே சென்று விட்டார், விண்ணகம் சென்று விட்டார், நீங்கள் உலகெல்லாம் சென்று நற்செய்தி பரப்புங்கள் என்று சொல்லிவிட்டார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார், ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் உலகம் முடிவரை நான் உங்களோடு இருப்பேன் என்ற அந்த உறுதிமொழியும் கொடுத்தார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இருந்த அந்த யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னும் மற்றவர்கள் எல்லாம் எப்படி இந்த சீடர்களை எல்லாம் துளைத்து கட்டுவது என்று சொல்லி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே, சரி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே எல்லாம் பயந்து நடுநடுங்கி எல்லாரும் சென்று ஜெபிக்கிறார்கள். அப்பொழுதுதான் பேர் இறைச்சல் வருகிறது. அங்கே தீப்பிழம்பாக பரிசுத்த ஆவி அவர்கள் மீது இறங்குகிறார். அது நடந்த உடனே என்ன ஆகிறது அன்புக்குரியவர்களே? வெளியே வருகிறார்கள் படிக்காதவர்கள், செம்படவர்கள். முக்கியமாக நாம் பேதுருவை எடுத்துக்கொள்வோம். அவர் என்ன சொல்லுகிறார்? என் அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் கொன்ற அந்த நசரேத்தூர் இயேசுதான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய மெசியா, அவரை நீங்கள் நம்ப வேண்டும், அவரில் நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையான வாழ்வை, நிறைவாழ்வை பெற முடியும் என்று எவ்வளவு அழுத்தமாக, ஆணித்தரமாக அவரால் பேச முடிகிறது என்றால், இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அது தூய ஆவியின் வழியாக. அவர் தூய ஆவி என்பவர் நமக்கு ஆற்றல் கொடுக்கின்றவர். இரண்டாவதாக, தூய ஆவி என்பவர் நமக்கு துணிவு கொடுப்பவர், தைரியம் கொடுப்பவர்.
நமக்கு அன்புக்குரியவர்களே, நமக்கு எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சமயங்கள் வருகின்றன. ஒரு மாதிரி நம்ம ரொம்ப நடுநடுங்கி இருக்கிறோம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம், நம்ம மனசில் தைரியம் இல்லை, இது செய்யலாமா வேண்டாமா, ஒரே கன்ஃபியூஷன். இந்த சமயத்தில் நமக்கு துணிவையும், என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவித்திருக்கிறேன், நான் சொல்லுறேன், கடைசியாக சொல்லுவேன், துணிவையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கின்றவர் பரிசுத்த ஆவி. அதைத்தான் அந்த அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். மூன்றாவதாக அவர்களுக்கு கொடுத்தது தெளிவை கொடுத்தார். இயேசுவை பற்றிய, அவருடைய வாழ்க்கையை பற்றிய, அவருடைய போதனைகளை பற்றிய அழகான பெயர் கொண்ட ஒரு சர்ச். நான் என்னுடைய தங்கையிடம் கேட்டேன் வரும்போது, இந்த சர்ச் இஸ் கால்ட் வாட்மா? கிங்டம் ஆஃப் காட். வண்டர்ஃபுல் சிந்தியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னால் நீங்கள் தைரியமாக கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லுகிறீர்கள், இறை அரசு என்று சொல்லுகிறீர்கள். இந்த இறை அரசை உருவாக்குகின்றவர் யார்? பரிசுத்த ஆவி. வேறு யாரும் இல்லை, பரிசுத்த ஆவி தான் இந்த இறை அரசை உண்டாக்குகிறார். அதனால்தான் எல்லோரும் அந்த தெளிவை பெறுகின்றார்கள், இயேசுவின் போதனைகளை எடுத்துரைக்கின்றார்கள். எல்லா பக்கம் எடுத்துரைக்கிறார்கள். எங்கெல்லாம் சென்றார்கள்? ஆசியாவினுடைய பல நாடுகளுக்கு சென்றார்கள். பவுல் அடிகளார் பாருங்கள், இயேசுனுடைய அப்போஸ்தலரை பாருங்கள். நான் சமீபத்திலே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய தம்பியின் வழியாக நாங்கள் குடும்பமாக, நாங்கள் பரிசுத்த தந்தை, நான் பரிசுத்த தந்தை என்று தான் சொல்வேன் அவரை, போப் பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தோம். போப் பிரான்சிஸ் அவர்களை ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ நான் வீல் சேரில் உட்கார்ந்துருக்கிறேன். என்னென்றால் நான் வேணும் தான் வீல் சேரில் போனேன் என்றால் அப்போ தான் உள்ளே விடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய தம்பியும் உட்கார்ந்துருந்தார். போப் வருகிறார். அவருக்கு நாங்கள் ஒரு சந்தன மாலை சூட்டுகின்றோம். நானும் ஒரு மாலை போடுறேன், தம்பி ஒரு மாலை போடுகிறார். சாந்தோம் பசிலிக்காவை கொடுக்கின்றோம். கேட்கிறார், எனக்கு ரொம்ப ஆசை, நான் சென்னைக்கு வர வேண்டும், அந்த தோமையாருடைய கல்லறையிலே இருந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் தோமையார் இயேசுவை நம்பவில்லை, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அவர் நம்பவில்லை. ஆனால் இயேசு அவருக்கு முன்னால் தோன்றிய பொழுது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி சரணாகதி அடைந்தார். அந்த தோமையார் தான் நம்முடைய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். அங்கே அவர் இயேசுவுக்காக தன்னுடைய இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக அவர் விளங்கினார். அவை போப் சொல்லுகிறார், நான் அங்கு வர வேண்டும், அந்த தோமையாருடைய கல்லறையை காண வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார், என்னிடத்தில் உங்களிடத்தில் ஒரு வேண்டுதல் நான் கேட்கிறேன். என்ன யுவர் ஹோலினஸ் என்று நான் கேட்டேன். எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடங்களாவது நாம் தனியாக ஜெபிக்க வேண்டும், தனிமையில் ஜெபிக்க வேண்டும். நான் முதலிலே சொன்ன அந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அமைதியான நிலைக்கு நம்மையே நாம் கொண்டு வர வேண்டும். என்ன சொல்கிறாங்க? யோகா மெடிடேஷன் வேறு என்னங்க? மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த யோகா மெடிடேஷனை பெருசாக சொல்கிறார், இந்தியாவுக்கு கிடைத்தது இல்லை. யோகா மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் த ஒர்க்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யோகாவினுடைய ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பதாஞ்சலி என்ற நூலிலே படித்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய கடைசி ஸ்டேஜ் ஸ்பிரிட் ஆஃப் த இஸ் அ ஸ்டேஜ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நம்மையே நாம் குவைச்சன் பண்ணி சைலண்ட் ஆக்கி நம்ம அங்கே வரும்போது தூய ஆவியை நாம் கண்டுகொள்கிறோம். ஸோ வி சி, இதைத்தான் நாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவு என்று சொல்லுகிறோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஆவியின் கொடைகளை பற்றி சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஆவி வேறெங்கும் இல்லை. எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாசம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் விட்டு கொடுக்கின்ற தன்மை இருக்கிறதோ, எங்கெல்லாம் மன்னிக்கின்ற தன்மை இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒருவரை அவர்களுடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொறுமை இருக்கிறதோ, I forgive you because you are different from me. நான் உன்னை மன்னிக்கிறேன் என்றால் என்னை விட நீ வித்தியாசமானது. இப்படிப்பட்ட அருமையான பண்புகள், கருணை, பரிவு, ஏழைகளுக்கு உதவி செய்தல், இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது தூய ஆவி நிச்சயமாக அங்கே இருக்கிறார். அதுதான் கிங்டம் ஆஃப் காட், அதுதான் இறை அரசு.
எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இன்று வாசித்தோமே, பரிசுத்த ஆவி இன்றைக்கு எசேக்கியேல் ஆகமத்திலிருந்து வாசித்தோம். அருமையான ஒரு காட்சிங்க. அந்த இறைவாக்கு தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி இந்த மக்களை எல்லாம் கொண்டு வர போகிறேன், யாரும் நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா ப்ராஃபிட்ஸுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நாம் வேதாகமத்தை கூர்ந்து படித்தோம் என்றால் எல்லாத்துக்கும் இது உண்டு. எல்லாரும் போய் ஆண்டவர்கிட்ட, மோசஸ்லேருந்து எல்லாரும் போய் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுறது, உங்கள்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாத, நீ அங்கே போய் அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடுகளெல்லாம் எழுப்பு, அந்த எலும்புக்கூடுகளெல்லாம் வல்லமை பெறும், ஆற்றல் பெறும், அதை நீ பார்த்தா என்றால் உனக்கு நம்பிக்கை வரும், நீ சென்று என்னுடைய மக்களுக்கு என்னுடைய செய்தியை சொல்லலாம் என்று எசேக்கியேல் ஆகமத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த எசேக்கியேல் ஆகமத்தை நாம் படித்தோம் என்றால் அந்த எலும்புகளெல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று மனிதர்களாக மாறுகின்றார்கள். இதுதான் தூய ஆவியினுடைய ஆற்றல். நாம் அந்த தூய ஆவியை பெற்றிருக்கிற பொழுது நாம் எங்கு சென்றாலும் நாம் தைரியமாக, துணிச்சலாக இயேசுவினுடைய செய்தியை நாம் சொல்லலாம். நான் என்னுடைய 4வது பகுதிக்கு வருகிறேன். நம்முடைய வரலாற்றிலும் வாழ்விலும் இருப்பவர் பரிசுத்த ஆவி. இதை நாம் சிறப்பாக சில பேரிடத்தில் பார்க்கிறோம். நான் 3 எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அன்னை தெரசா. அவர்களையும் எனக்கு 33 வருடமாக தெரியும். அவரை பற்றி நம்ம ஒரு பெரிய பிரசங்கமே கொடுக்கலாம், ஒரு பெரிய அருளுரையை கொடுக்கலாம், அவ்வளோ சிறந்தவங்க. அவங்களிடத்திலே நான் கண்டது இதுதான். என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, காட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, காட் இஸ் கைடிங் மீ. எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய சபையை கொண்டாடுறீங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, நீங்கள் இறந்து போயிட்டால் என்ன ஆகும்? ஒரே வார்த்தை சொன்னாங்க, இஃப் இட் இஸ் காட்ஸ் ஒர்க் இட் வில் கண்டினியூ, இஃப் இட் இஸ் நாட் காட்ஸ் ஒர்க் இட் வில் டை. அவங்களுக்கு எப்படி இந்த அழைப்பு வந்தது? ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அழைப்பு எப்படி வந்தது தெரியுமா? நான் அவங்களுடைய வரலாற்றில் 3 புத்தகங்கள் அவர்களை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அதில் நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஆழமாக அவர்களை பற்றி படித்திருக்கிற பொழுது அவருடைய இதில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அவர்கள் ரொலேட்டோ நன்னாக இருக்கின்ற பொழுது டார்ஜிலிங்க்கு செல்கிறார். ட்ரெயினில் போகிறாங்க, 3rd கிளாஸ். அப்போல்லாம் 3rd கிளாஸ் இருந்தது. பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் அப்படியே ஜெபித்து கொண்டே போகிறாங்க, தியானத்துக்காக போகிறாங்க, தன்னுடைய பர்சனல் ப்ரேயருக்காக போகிறாங்க. அப்படி போகின்ற பொழுதுதான் இறைவன் அவர்களோடு பேசினார், தூய ஆவி அவர்களோடு பேசினார். ஏன் தெரசா, நீ அல்பேனியா நாட்டிலிருந்து ஒரு பெரிய முதல்வராக லொரேட்டோ கான்வென்ட்டில் நீ இருக்கிறாய், அதான் உனக்கு நான் கொடுத்த அழைப்பு? இல்லை. அந்த சமயத்திலே பங்களாதேஷிலிருந்தும் அங்கே பெங்காலிலும் எத்தனையோ பேர் பஞ்சத்தினால் இறந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய ஏழைகளுக்கு சேவை செய்ய யார் இருக்கிறார்? இந்த ஏழைகளிடத்தில் நீ என்னை பார்க்கவில்லையா? இந்த சிறிய சகோதரர் ஒருவருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று நீங்கள் இந்த ஏழைகளிடத்தில் என்னை பார்க்கவில்லையா என்று சொல்லி அன்னை தெரசாவுக்கு ஒரு கேள்வி வருகிறது. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறார். யூ கம் அவுட் ஆஃப் த கான்வென்ட், யூ லீவ் ஆல் யுவர் கன்வீனியன்ஸ், உங்களுடைய வசதிகள் எல்லாம் விட்டுவிடு, நீ வெளியே வா. நான் சொல்கிறேன், 1950 இது நடந்தது. 5 ரூபாயோடு வெளியே வந்தார்கள் அன்னை தெரசா. இன்றைக்கு அகில உலகம் போற்றும் ஏழைகளின் அன்னையாக, புனித அன்னையாக, எங்களுடைய திருச்சபையால் புனித அன்னையாக அவர்கள் போற்றப்படுகிறார்கள். இது எப்படி நடந்தது? தூய ஆவியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தூய ஆவியினுடைய தூண்டுதலை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னொரு பெரியவர் இருக்கிறார், ஆஸ்கர் ரொமேரோ என்பவர், பெரிய ஆயர். அவர் வாழ்ந்தது எல்லா ஆடம்பரத்திலும், ஆயர்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய சில சூழல்கள் பார்க்கிறோம். அது மாதிரி ஒரு பெரிய ஆடம்பரத்தில் அவர் வாழ்ந்தார். ஒரு நாள் ஃபாதரை போன்ற, நம்முடைய ஆயரை போன்ற ஒரு யங் ப்ரீஸ்ட் அவர்கிட்ட போய், நீங்கள் செய்வது மாபெரும் தவறு, நீங்கள் இறைவனுடைய அரசை நீங்கள் பரப்பவில்லை, யூ ஆர் அ கவுண்டர் விட்னஸ் டு த கிங்டம் ஆஃப் காட், நீங்கள் எங்களோடு வாருங்கள், பாருங்கள் ஏழை எளிய மக்களுடைய, அது எல் சால்வடோர் என்ற அந்த நாட்டிலே ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பயங்கரமான அடிமைத்தனம், டிக்டேட்டர்ஷிப். இவர் போய் பார்க்குறாரு. அன்றைக்கு இரவே பரிசுத்த ஆவி அவரோடு பேசுகிறார். நீ வெளியே வா, எல்லாரையும் விடு, உட்பி பவர்ஸ், அந்த அதிகாரத்தில் இருக்கவங்களாம் வெளியே விட்டுட்டு நீ வெளியே வா, நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் அவங்களோடைய ஒரு சின்ன குடிசையில் அவர் வாழ்கிறார். அப்போது இவங்களுக்கெல்லாம், அரசாங்கத்துக்கெல்லாம் அது ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிவிடுகிறது.
அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படியாவது அவரை தொலைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். அதுவும் நடக்கிறது. ஒரு மருத்துவமனையிலே, ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில், ஒரு ஆலயத்தில் அவர் பரிசுத்த ஆவியவர்கிட்ட வழியின்படி செல்கிறார். நான் ஒரு நல்ல ஆயனாக இருந்தால் என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தைகளை சொன்னார். அங்கே அவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்ட பொழுது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு ஒற்றன், ஒரு ஸ்பை, entered the church, shot him dead right with his vestments. அவருடைய பூசை ஆயத்தம், பூசை வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் பூரம், இட் இஸ் ஆல் filled with blood. He was lying there in the altar. எல்லாரும் தூக்கி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம். வேண்டாம், என் மக்களுக்காக நான் மடிகிறேன், என் மக்களுக்கு அப்படியாவது உரிமை கிடைக்கட்டும், சுதந்திரம் கிடைக்கட்டும், அவருடைய வாழ்வு வளம் பெறட்டும், நலம் பெறட்டும் என்று சொல்லி தன் உயிரை கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். இது எப்படி நடந்தது? தூய ஆவியினுடைய துணிச்சல், தூய ஆவியினுடைய வல்லமை. உடனே அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? யாரும் நீங்கள் வெளியே வரக்கூடாது, மக்களிடத்தில் சொல்லுகிறார். ஏறக்குறைய 1,00,000 மக்கள் இருக்கிறார்கள். ஒரு இடத்துல சொல்லுங்க, கிறிஸ்டியன்ஸ். அரசாங்கம் சொல்லுகிறது, நாங்கள் ஆர்மி வச்சுட்டோம், போலீஸ் வச்சுருக்கோம், யாருமே அவருடைய அடக்க சடங்குக்கு வரக்கூடாது என்று சொன்னது. ஆனால் இந்த மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தார்கள். அத்தனை அந்த 1,00,000 பேரும் அவரை வந்து பார்த்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? நீ யாரையா எங்களுக்கு சொல்கிறதுக்கு? அவர்களையும் தூய ஆவிதான் தூண்டியது. எல்லாம் சேர்ந்து குழுவாக ஜெபித்தார்கள். ஜெபித்து அந்த ஜெபத்தின் வழியாக வல்லமை பெற்று, எங்களை நீ கொன்றாலும் பரவாயில்லை, எங்களுக்காக இறந்திருக்கக்கூடிய ஆயனுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தவில்லை என்றால் எதற்காக நாங்கள் இருக்கோம் என்று வந்து செய்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இப்பொழுது திருச்சபையால், திரு அவையால் புனிதராக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். நாம் வரலாற்றிலே பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. நம்முடைய நாட்டிலே, தமிழகத்திலே நிறைய பேர், இங்கே நியூயார்க்கில் இருக்கிறவங்க, நாகர்கோவில் சைட்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன். அந்த நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள வடக்கன்குளம் என்ற இடத்தில் தான் புனித தேவசகாயம், அவர் தான் முதல் ஃபர்ஸ்ட் லே செயின்ட். ஒரு இல்லறவாசியாக இருந்து புனிதராக திருச்சபையால் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய புனித தேவசகாயம் என்பவர். அவர் யார்? அவர் நீலகண்ட சாஸ்திரி. அவர் ஒரு ஹிந்து, ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து. திருவாங்கூர் மன்னனால் போற்றப்பட்டவர். அவருடைய கருவூல காப்பாளர். திடீரென்று அவருக்கு வேதாமத்தை படிக்கிற பொழுது, நற்செய்தி படிக்கிற பொழுது, இன்னொரு இயேசு சபை தந்தை அவருக்கு சொல்லுகிற பொழுது இயேசுவை பற்றி, அதிலே அவர் இன்பம் கண்டார், நிறைவு கண்டார், வெளியே வந்தார். அரசன் எவ்வளோ சொல்லி பார்த்தான், நீ வெளியே போனால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றான். நான் போகிறேன், என்ன வேண்டுமானாலும் என்னை செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் தேவ சகாயம் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார். மக்களுக்கெல்லாம் சென்று இயேசுவின் செய்தியை சொல்லிக் கொண்டுதான். அப்பொழுது அரசன் விடவில்லை. அவரை எருமை மாட்டின் மீது வைத்து இந்த பக்கம் உட்கார வச்சு அவரை அழைச்சிட்டு போனாங்க. அவரை சூரியன், அந்த ஒளி, அந்த வெப்பம் அதிகம் நேரம் பாறை மீது கடத்தி வச்சுருந்தாங்க. அவருக்கு ரொம்ப மோசமான தண்ணீரை கொடுத்தார்கள். அவர் தண்ணீர் கேட்ட பொழுது, தாகமாக இருக்கிறது கேட்ட பொழுது கொடுத்தார். அவர் எதற்கும் அஞ்சவில்லை. அவரை பாம்புகளும் தேள்களும் உள்ள கூளைக்குள் அடைத்து வைத்திருந்தார்கள். அவர் சொன்னார், நான் இயேசுவை நம்பினால் இந்த தேழும் பாம்பும் என்னை ஒன்றும் செய்யாது என்று சொன்னார். இதற்கெல்லாம் யார் அவருக்கு ஆற்றல் கொடுத்து? பரிசுத்த ஆவி. இறுதியிலே அவர் சுட்டு கொல்லப்பட்டார். இன்று அந்த மக்களால் நீங்கள் நாகர்கோவிலுக்கு சென்றால், அந்த காத்தாடி என்ற இடத்திற்கு சென்றால், மிக அருமையான ஆலயம் அவருக்காக கட்டப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களும் அங்கு வருகிறார்கள். வந்து அந்த தூய ஆவியினுடைய ஆற்றலை பெற்று செல்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், நம்முடைய மக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் அங்கு அவரை தேடி வருகிறார்கள். அவை இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அவை நான் இறுதியாக உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த அருளுரையின் வழியாக 4 பகுதியாக நான் பிரித்து உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன். உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து பாருங்கள், தூய ஆவி எங்கே இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே? Where is he in your life? தூய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்.
உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே இருக்கிறார். உங்களுடைய இன்பத்திலே இருக்கிறார், துன்பத்திலே இருக்கிறார், வெற்றியிலே இருக்கிறார், தோல்வியிலே இருக்கிறார், ஏமாற்றத்திலே இருக்கிறார். பலவிதமான இடுக்கண்கள், சோதனைகள், போராட்டங்கள் இவைகளிலெல்லாம் அவர் இருக்கிறார். அவர் இருந்து அதைத்தான் நாம் ரோமருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து இன்னைக்கு வாசிக்க கேட்டோம், நற்செய்தியிலும் கேட்டோம். அவர் நம்முடைய துணையாளராக, நம்மை தேற்றுவராக அவர் வருகின்றார். ரோமை எழுதிய ஆகமத்தில் சொல்லப்படுகிறது, நாம் அவர் வழியாகத்தான் நம்முடைய தந்தை பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நம்மால் அழைக்க முடிகிறது. ஆகவே அந்த தூய ஆவி நம்மில் வர வேண்டும் என்று வெறும் இந்த திருவிழாவை மட்டும் நாம் கொண்டாடினால் பற்றாது. அந்த தூய ஆவி நம்மை நிரப்ப வேண்டும். He should fill us and we can ready for any challenge. My dear friends, I want to end on a personal note. I am very grateful to the Society of Jesus. It is my second mother. I was given everything best. I have come many times to America. I have gone to many countries. I have addressed a lot of people. I have gone to a lot of things I have done. எல்லாவற்றிற்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பங்களை கொடுத்தது இயேசுவை தான். இந்த இயேசுவை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய இது லோயலா கல்லூரியில் நான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தார். ஆனால் முதல்வராக இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவி என்னை கிண்ட ஆரம்பித்தார். இந்த உள்ளத்திலே நிறைய குழப்பத்தை உண்டாக்கினார். ஏனென்றால் என்னுடைய அறைக்கு வெளியே 700-800 பேர் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார்கள் அட்மிஷனுக்காக. எல்லாருக்கும் நான் கொடுக்க முடியவில்லை. என்கிட்ட இருக்கிறதே 1000 அட்மிஷன். 30,000 பேர் அப்ளை பண்ண நான் என்ன செய்வேன்? கொடுக்க முடியவில்லை. ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு சமயம் எல்லாரையும் அழைத்து, நான் கொடுக்க முடியாது, தயவுசெய்து என் ரூமில் வந்து வெயிட் பண்ணாதீங்க, உங்களை எல்லாம் பார்த்தா ஏழைங்களை தெரியுது, தயவுசெய்து வராதிங்க. அப்பொழுதுதான் தூய ஆவி என்னிடத்தில் கேட்டார். நான் தனியாக ஜெபித்த பொழுது என்னிடத்தில் கேட்டார், வாட் ஆர் யூ டூயிங் Xavier Alphonse? Are you really a priest? Are you really a pastor? Are you really caring for the poor? Can you not provide a chance for the poor to get educated in India? இந்த கேள்விகள் எல்லாம் என் மனதில் கேட்கப்பட்டது. நான் குழம்ப ஆரம்பித்தேன். அந்த குழப்பத்தின் வழியாகத்தான் அந்த தெளிவு கிடைத்தது. 3 ஆண்டுகளில் நான் வெளியே சென்று விட்டேன். எனக்கு அந்த முதல்வர் அந்த பதவி வேண்டாம், அது ரொம்ப பெரிய பதவி. எல்லாரும் சொன்னாங்க, இது பெரிய பதவி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் இருக்கிறது, மெட்ராஸ் சிட்டியிலே நீங்கள் பெரிய ஒரு விஐபி. சரி, அதெல்லாம் வேண்டாம், நான் வெளியே போகிறேன்னு சொல்லி வெளியே போயிட்டு, என்ன செய்ய போகிறீங்கன்னு என்னுடைய தலைவர் கேட்டார், இயேசுபை தலைவர். நான் சொன்னேன், நான் என்ன செய்வது தெரியவில்லை, ஆனால் நான் உணர்கிறேன். அப்பொழுதுதான் இங்கு உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமுதாய கல்லூரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்தாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்னை இங்கு அழைத்தார்கள், நானும் இங்கு வந்தேன். என்னுடைய அன்பு தங்கை பிரிஜிட்டும் அன்பு மைத்துனர் ஜேக்கப் அவர்களும் எனக்கு நிறைய உதவி செய்தார். 1995ஆம் ஆண்டு நான் இங்கு வந்து 8 மாதங்கள் தங்கி இங்கே ஒரு 18 சமுதாய கல்லூரியை பார்த்தேன். அப்பொழுது என் மனதிலே வந்தது, தூய ஆவி சொன்னார், இங்கெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது all Hispanics, all blacks, all those who are poor, they are getting educated, they are getting associate degree, they are going up to the higher education institution. Why can't you do something in India? என்ற ஒரு கேள்வி என் மனதிலே வந்தது. நான் சென்றேன். அங்குள்ள ஆயர் ஆர்ச் பிஷப் அருள்தாஸ் ஜேம்ஸ் இப்பொழுது அவர்கள் இல்லை, இப்போ தெய்வ திருவாக இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் உங்களோடு வருகிறோம் என்று சொன்னார்கள். என்னுடைய தலைவரும் சொன்னார். நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, அவ்வாறு ஒரு சிறிய விதையாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சமுதாய கல்லூரி இன்றைக்கு பெரிய ஆழ விருட்சமாக 175 கல்லூரிகள் இந்தியா முழுவதும் இருக்கிறது. 18 மாநிலங்களில் இருக்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது? என்னால் அல்ல, நிச்சயமாக என்னால் முடியாது. இது தூய ஆவியினுடைய செயலாக்கம். எத்தனையோ பேரை Holy Spirit inspired them to start for the poor, to care for the poorest of the poor. It costs, in American terms, it costs every student only $100 for educating them for 1 year. And I am very, very happy and grateful to God and happy to share with you this good news that today we have gone through 25 years. We have created these colleges. இந்த காலேஜ் எல்லாம் ஆரம்பித்து ஒரு 2 லட்சம் பேருக்கு
ஏழைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு, பழங்குடியினருக்கு, இன்னும் சமுதாயத்தில் வெறுத்து ஒதுக்கப்படுகின்றவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் நாங்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனிலும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து அவர்களெல்லாம் இன்றைக்கு வேலைவாய்ப்பை பெற்று அவர்களை மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பெண் +2 முடித்துவிட்டு என்ன செய்யும் தெரியல, காசு இல்லை, ஹையர் எஜுகேஷன் போக முடியாது இருக்கக்கூடிய பிள்ளையை நாங்கள் கம்யூனிட்டி காலேஜ் எடுக்கிறோம். GDA ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் என்று கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட கோர்ஸை கொடுக்குறோம். அதை கொடுத்து அந்த குழந்தைக்கு சரியானபடி லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுத்து, கம்யூனிகேஷன் கொடுத்து, ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்து, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிக் கொடுத்து, இந்த நர்சிங்கை பற்றி உள்ள எல்லாவற்றையும் ஒரு 5 மாதங்களிலே சொல்லிக் கொடுத்து அவருடைய நேரடி பயிற்சிக்காக ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் அனுப்பி அவருடைய எக்ஸாமினேஷன் அசஸ்மெண்ட்டையும் பண்ணி நாங்கள் விடுகின்ற பொழுது அவர்களுக்கு 18,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். 18,000 20,000 ரூபாய் சம்பளம் வாங்க. ஒரு குடும்பத்துக்கு பாருங்கள், ஏழை குடும்பமாக இருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கு இந்த 18,000 ரூபாய் எவ்வளோ பெரியது. நம்ம ஒருவேளை $200-300 நம்ம வந்து இங்கே அமெரிக்காவில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு ஸ்பெண்ட். எஸ், இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். ஆனால் அங்கே இந்த 18,000 ரூபாய் இட் மீன்ஸ் அ லாட் அதர் ஃபேமிலி. இது எப்படி நடந்தது? ஸோ ஐ எம் விட்னஸ் டு த ஒர்க்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஐ பிலீவ் இன் த ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் சொன்னாங்க, நீ முட்டாப்ப, நீ பைத்தியக்காரன்டா, உனக்கு எதுக்குடா PhD வாங்கி கொடுத்தாங்க, உன்னை ஏன்டா வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க, நீ அதெல்லாம் விட்டுவிட்டு கல்லூரியில் வந்து நீ டீச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் போய் நீ ஏன்டா சேவை செய்கிற அப்படிலாம் என்னோட நண்பர்கள் கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை, இதில் எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, இறைவன் என்னை அழைக்கிறார், நான் செல்லுகிறேன், தைரியத்தோடு செல்கிறேன், நான் நிச்சயமாக வெற்றி அடைவேன் என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய நிலைமைக்கு அது உயர்ந்திருக்கிறது. அரசாங்கத்தால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் இறைவனுக்கு இன்றைக்கி உங்கள் அனைவரோடும் சேர்ந்து நான் நன்றியை கூறுகிறேன். ஆகவே ஃபைனலாக வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் the Holy Spirit is in you. That's my message. The Holy Spirit is in you. You have to discover that Spirit. If you discover it, your life will be completely different. அது இறைவனுக்கு ஏற்ற இறை அரசுக்கு சாட்சியம் பகரக்கூடிய ஒரு வாழ்வாக அமையும் என்று சொல்லி எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்து இவ்வளவு நேரம் அமைதியாக என்னோடு இந்த அருளர்களை பங்கேற்ற உங்களுக்கு என் அன்பார்ந்த நன்றியை சொல்லி அமைகிறேன்.